மேசராசிக்காரங்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசிக்காரங்க எந்த துறையில இருந்தாலும் பணவரவு உண்டுங்க. என்ன செஞ்சா பணம் வரும்? பணம் சம்பந்தப்பட்டதுல இன்வெஸ்ட்மெண்ட் போகணும். 5ஆம் இடம் ஷேர் மார்க்கெட். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு ஹைக்கு. கடகராசிக்கு பணம் மட்டும் இல்லைங்க, நல்ல அந்தஸ்து. இந்த கார்த்திகை தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு வைத்தால் சார் எனக்கு சுமாரா தான் சார் போயிட்டு இருக்கு. நிறைய கடன் பிரச்சனைலாம் இருக்கு சார். அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? படிப்படியான முன்னேற்றம் உண்டு, உங்களுக்கான உழைப்புக்கான ஊதியம் உண்டு. கடனை தவிர்த்தாலே இந்த ராசி ஜெயிக்கக்கூடிய ராசியாக இருக்கு. திருநங்கையில தான் சாவி கொடுக்கணுங்கிற மாதிரி வைஃப் கையில நீங்க பணம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பணம் கண்டிப்பா. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பல ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ராசிக்குமே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த வருஷம் எல்லார் மைண்டுக்குள்ளேயும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். ஸோ இந்த வருஷமாச்சும் நான் பணக்கார ஆகிட மாட்டேனா அப்படின்னு தான் எல்லார் மைண்டுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 12 ராசிக்காரர்களும் பணக்காரங்க ஆக என்ன செய்யணும் அப்படின்னு தான் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த செக்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரபல ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம். முதலாவதாக நல்ல நேரம் நாகராஜ் அவர்கள், ஜெனடிக் ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சுபம் விஜய் அவர்கள், ஜோதிட கலாநிதி ஆஸ்ட்ரோ கார்த்திக் பாபு அவர்கள், சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள். நாகராஜ் சார், நீங்க சொல்லுங்க, இந்த 2026 மேஷராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உண்மையாகவே மேசராசிக்காரங்களுக்கு பணக்காரர்கள் ஆவதுக்கு என்னெல்லாம் செஞ்சால் பணக்காரங்கள் ஆகணும்? நியாயமான கேள்வி தான். ஏன்னா எல்லாரும் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஓடுறது பணத்தை தேடி தான். பணம் அப்படிங்கிற வார்த்தையை எங்கே போய் தேடுறது, எங்கே போய் பார்க்குறது அப்படிங்கிற அந்த மனநிலை எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த ஆஸ்ட்ரோ தமிழை என்ன பண்ணுது, அதுக்கு ஏதாவது இந்த மேசராசிக்காரங்களுக்கு சரியான டிப்ஸ் சொல்லுங்கிறாங்க. இந்த மேசராசிங்கிறது வந்து காலபுருஷ தனாதிபதியே அவங்களுக்கு தனாதிபதியாக வர்றாரு. அது ஒரு பெரிய பியூட்டி. எந்த ராசிக்காரர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு மேசராசிக்கு. காலபுருஷ தனாதிபதியே தனாதிபதி. தனம்னா என்ன சார், பணம்னா என்ன சார்னு ஒரு கேள்வி. தனம் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு செலவு செஞ்சாலும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அல்ல அல்ல குறையாத பேர் வந்து தனலட்சுமி. அந்த தனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பணம்னா என்னன்னா நம்ம தேவைக்கு சம்பாதிக்கிறது. எனக்கு தேவை எவ்வளோ சார், அதிகபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் போதும் சார், லைஃப் செட்டில்டு, 2 இட்லி கெட்டி சட்னி போதும் அப்படிங்கிறவங்களுக்கு அது பரவாயில்ல. ஆனால் இந்த தனம் அப்படின்னா எவ்வளவு செலவு செஞ்சாலும் சார், 2 பிள்ளைகளை படிக்க வச்சோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ரொம்ப எவ்வளவு செலவு செஞ்சாலும் பரவாயில்ல சார், நமக்கெல்லாம் கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு சார், அந்த நல்ல மனசு. இப்போ அதற்கான இந்த மேசராசிக்காரர்களுக்குரிய அருமையான ஒரு 3 டிப்ஸு. இந்த பெருக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. பெருக்கல்னா என்னென்னா இருக்க இருக்க அதிகப்படுத்தி கொள்வது. நம்மளுடைய புண்ணியத்தை அதிகப்படுத்தினாலே தாராளமாக வந்து பணம் நம்மளை தேடி வந்துடும். இந்த புண்ணியத்தை அதிகப்படுத்துறது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யாருக்கும் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கூடாது. இது எதுக்கு சார் எங்கள் ராசியில் சொல்கிறீங்க? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சம். சந்திரன் தான் மனோகாரகன். யாராவது மனசு நோகாமல் நடந்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு பிடிச்சவங்களா பார்த்து பழகக்கூடாது, தாய் தந்தைகள். ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திரன். அந்த மாதிரி பெரும்பாலும் மனம் நோகாமல் நடந்தாலே உங்களுக்கு பாதி தன வரவு சீராக இருக்கும். தேவையில்லாத மனக்கசப்புக்கு ஒருத்தருக்கு ஆளாகக்கூடாது. இது பேசிக்காக நமக்கு இருக்கிற எத்திக்ஸு. சார் அஸ்ட்ராலஜிக்கலாக சொல்லுங்கள் சார், இந்த ப்ரொஃபஷ்னல் தாண்டி எங்களுக்கு பேசிக்கை தாண்டி என்ன செஞ்சால் பணம் வரும்? ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், 1 கோடி ரூபா கடன் இருக்குது சார், எளிமையான வழிமுறை சொல்லுங்கள் சார் அப்படின்னார். உண்மையாக சொல்கிறேன், இந்த கார்த்திகை தீபம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கிளியாஞ்செட்டி விளக்குன்னு பேர். நம்மெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த பித்தளை விளக்கு, அந்த விளக்கு, இந்த விளக்கு, நிறைய விளக்குகள் யூஸ் பண்ணுறோம். சர விளக்குன்றான், அதுங்கிறான். ஆனால் கிளியாஞ்செட்டி விளக்குன்னு பேர். அது வேற ஒன்றும் இல்லை, அகல் விளக்குன்னு பேர். இந்த அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வீட்டில் தீபம் ஏற்றி பாருங்க. நம்ம முன்னோர்கள் அதைத்தான் செஞ்சாங்க. இன்னும் பாரம்பரியமான கோவில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுறது தான் பெரிய விஷயம். இந்த கார்த்திகை தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு வைத்தால் வீட்டில் நீங்கள் கேட்கும் தனவரவும் ஐஸ்வர்யமும் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இந்த 2026 மேசராசிக்காரங்க அக்னி வீடு தானே நீங்கள், அதனால அக்னி, இந்த அக்னி ராசி அவர்கள் அக்னி தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்வில் தனம்
ஐஸ்வர்யம் மிகச் சிறப்பாக இருக்கும். சுபம் விஜய் சார், நீங்க சொல்லுங்க, இந்த 2026ல ரிஷபராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டுல ரிஷபராசி அன்பர்களுக்கு பண வரவு, அதாவது பணக்கார ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா பண்ணிடுவோம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தாங்க சுக்கிரன். சுக்கிர கடாட்சம் ஒருத்தனுக்கு இருக்கும்போது செல்வ செழிப்பு ஆகும் வழிவகைகள் உண்டு. அப்ப பொதுவாகவே நம்ம லட்சுமி கோயிலுக்கு வழிபடுறோம், லட்சுமி குபேர மந்திரங்கள் பண்றோம். இதெல்லாம் எதற்கு? செல்வ செழிப்பை அதிகரிக்கிறதுக்கு. அதாவது வள்ளுவன் வாக்கு என்னன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்ப பொருள்ங்கிறது பணம், தன, தானியங்கள் தான் சொல்லுது. அப்ப அனைவருக்கும் இது தேவை. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் இயற்கையாக ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதிபதி, சந்திரன் உச்சம் பெறுவது அமைய வாய்ப்புகள் அதிகம். முதல்ல பணவரவு ஸ்தானம் இருக்குங்க, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துடும். 2, 5, 8, 11. 2ஆம் இடம் உங்களுக்கு புதன், 5ஆம் இடம் புதன், ரைட். அடுத்து 8 குரு பகவான், பணம், பெரும் பணத்தை சொல்றவர், 11ஆம் அதிபதி. இப்போ அந்த புதனையும் குருவையும் சரியாக கையாண்டாலே நீங்க பெரிய லெவலுக்கு சொத்து பத்துக்கள் வர ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த ராசிக்கு என்ன பண்ணணும்னா, பணம் சம்பந்தப்பட்டதுல இன்வெஸ்ட்மெண்ட் போகணும். 5ஆம் இடம் ஷேர் மார்க்கெட். இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக செய்ய செய்ய இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்டது வரும். 8ஆம் இடம் அது குரு வீடு இல்லையா, அதான் டெபாசிட், இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதெல்லாம் சொல்லும், டிவிடெண்ட் இதெல்லாம் வருது. இந்த வகையில் பணம் சேர்க்கக்கூடிய வழிவகைகள் உண்டு. 2026ல் ஏன்னா குரு உச்சம் பெறுது, 6 மாதம் கழிச்சு குரு உச்சம். இப்போ இந்த ராசியை பார்க்குறோம். அப்போ இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் பார்க்கலாம். பொதுவாக ஒரு சிலருக்கு ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் செட் ஆகும். நீங்கள் நம்பி ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேங்க்கில் மட்டும் பணம் நிறையா இருக்குது, 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஒன்றில் நல்லா இருக்குது, ஒன்று நல்லா இல்லை, ஏன் அப்படின்னு கேள்வி வரும். நம்ம அதையும் பார்த்துட்டு நம்ம பரிகாரத்துக்கு போவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு கரூர் வைசியா பேங்க் ரொம்ப செட் ஆகுங்க. அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த அக்கௌண்ட் வச்சு பாருங்களேன், எந்த பேங்க் இருந்தாலும் இது உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அப்போ இந்த ராசிக்கு இந்த பேங்கிங் செக்டர் நல்லா இருக்கும். இல்லை சார் நான் கிராமத்து பக்கம் இருக்கேன், அப்போ யூனியன் பேங்காக இருக்கலாம், கூட்டுறவு வங்கியாக இருக்கலாம். ஏன்னா கூட்டுறவுனா புதனை கூட்டுறவு. இந்த வகையில் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் ஒன்று வச்சு பாருங்கள். டிரான்சாக்ஷனுக்கு கீழே கமெண்ட் கூட போடுங்க. இதுதான் பேசிக் சுச்சமம். பொதுவாகவே உங்களுக்கு பெருமாள் அம்சங்கள், பெருமாள் வழிபாடுகள் மிகுந்த யோகமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்த எப்படி சூஸ் பண்ணால், பார்க் அருகில், உங்கள் வீடு வாஸ்து எல்லாமே வரணும். ஒரு பார்க் அருகில், ஸ்கூல் பக்கத்தில் இந்த 2026 சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும். ஒரு பெருமாள் கோயில் வழிபாடு அதிகமாக பண்ண நிச்சயமாக செல்வ செழிப்பு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சூரியனுங்க. சூரியனா உயர்ந்தன்னு அர்த்தம். ஒன்று ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கணும், இல்லைன்னா மாடி வீட்டில் தங்குறோம். இந்த ரிஷபராசிக்கு இதாக தான். சுக்கிர கடாட்சம், அப்போ சுக்கிரனாலே துணி வகைகள், கடை வீதிகள் இதெல்லாம் குறிக்கும். இந்த மாதிரி ஏரியாவில் இந்த ராசிக்காரங்க சூஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சூட்சமங்கள். அடுத்து பொதுவாக இந்த ராசிக்கு ராசி அதிபதி மாறாபதியுமே கடன் சுக்கிரனை வந்துடுது. கிரெடிட் கார்டு கடனில் மாட்டுறது, கடனில் மட்டும் மாட்டாமல் இருந்தாலும் எஸ்எம் ஜெயிச்சிடும். கடனை தவிர்த்தாலே இந்த ராசி ஜெயிக்கக்கூடிய ராசியாக இருக்கு. இது இந்த ராசிக்கு உண்டான அம்சம். இன்னொரு சூட்சம சொல்லுக்கு நான் நிறைவு பண்ணுறேன். அதாவது இந்த ராசிக்காரங்க இருக்கின்ற பணத்தை டாக்குமெண்டேஷனாக ப்ராப்பராக வைக்கணும். 2ஆம் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்டேஷன் பர்ஃபெக்டாக இருக்க ஜெயிச்சிடும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதையும் பயன்படுத்த வேண்டிய ராசியாக இருக்கிறது. அப்போ இந்த 2020 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதக சூழ்நிலைகள் கொடுக்கின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் பணக்காராகுவது உறுதியாக இருக்கின்றன. இந்த ராசியில் இயற்கையாகவே பிறக்கும் பொழுதே உச்சமாக பிறந்தவர் ரிஷபராசிங்க. எந்த ராசியும் இல்லை, ஆனால் ராசிங்க தான் உச்சமடையுது. அப்போ பிறக்கும் பொழுதே வலுவாக பிறந்தவங்க, பிறக்கும் போதே தனாதிபதி சுக்கிரனாக இருந்தவங்க நிச்சயமாக இந்த வருஷம் சிறப்பாக அமைகின்றது. ஆக சரியான காலகட்டத்தில் ஒரு லட்சுமி குபேர மந்திரங்கள், கனகதாரா சோத்திரங்கள் மட்டும் கேட்டுட்டு வாங்க. பெருமாள் கோயில் முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் மட்டும் சென்று வாங்க, மிகுந்த சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். கார்த்திக் பாபு சார், நீங்க சொல்லுங்க, இந்த 2026ல மிதுன ராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? ஓம் கணபதியே நமக. 2026ல் மிதுன ராசிக்காரங்க பணக்காரன் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது சில வாழ்வியல் டிப்ஸோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்துட்டு 2ல் வராரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறார், அதாவது மிதுன ராசிக்குள்ளேயே இருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு குருமார்களோட ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கணும். அப்படின்னா யார் சார் அப்படின்னா, படிக்கிற குழந்தை டீச்சர்கிட்ட வாங்குங்க. இல்லாட்டி உங்களுக்கு வேலை சொல்லி கொடுக்குற இடத்துல உங்கள் மேனேஜர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் வேலையில் கரெக்டாக செஞ்சுட்டே வாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு ஹைக்கு, ஒரு பிடிச்ச இடத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபரு, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு டக்குன்னு நடக்கும். எப்படி சார் டக்குன்னு நடக்கும்னா, கோச்சாரத்தில் குரு வராரு சார், குரு 2ஆம் இடத்துல வந்து உச்சம் ஆனாலே உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சும்மா பட்டு நடக்க ஆரம்பிக்கும். சார் எனக்கு சுமாராக தான் சார் போயிட்டுருக்கு, நிறைய கடன் பிரச்சனைலாம் இருக்குது சார், அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கடன் இல்லாமல் இருந்தால் தானே பணக்காரன் ஆக முடியும்.
அப்படின்னா கடன்கள் வாங்கலாம், அதன் மூலிமா தொழில்கள் டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ மேற்கொண்டு கடனும் வாங்கி நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களும் கடனையும் பிரிக்கவே முடியாது. அதனால் கடன் இருக்கணும். அது உங்களுடைய வாழ்க்கையிலோட வளர்ச்சிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் உறுதுணையாக இருக்கிற மாதிரி அந்த கடன் வந்து கண்டிப்பாக இருக்கும். எப்படி சார் கடன் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கடன் உங்கள் தொழில் கடனாக இருக்கலாம், நீங்கள் புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்காக இப்போ ஃபாரின்லாம் போகிறேன் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு அம்மா ஜுவல்ஸு இல்லாட்டி கல்யாணம் வாங்கியிருந்தால் ஒய்ஃபோட ஜுவல்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அடகு வச்சு ரெடி பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். அதே மூலிமா நீங்கள் ஃபாரினும் போவீங்க, நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 5, 8, 11. ஸோ 2ஆம் இடத்துல குரு உச்சமாகிறார், 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, 8ல் வந்து சனிபான், 11ங்கிறது செவ்வாய். அப்போ என்ன பண்ணணும், எந்த ஒரு நீங்கள் சம்பளம் வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்கள் சம்பளம் வந்துட்டு உங்கள் மனைவியோட அக்கௌண்ட்டில் வர வச்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு கேஷாக கொடுக்குறாங்க, மனைவியோட கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து செலவுக்கு வாங்கி பண்ணுங்கள். சேவிங்ஸுங்க அப்படி மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் கையிலே கொடுத்துருங்க. ஏன்னா உங்கள் மிதுன ராசிக்கு குரு பாதகாதிபதி, அதாவது திருடன் கையில் தான் சாவி கொடுக்கணுங்கிற மாதிரி ஒய்ஃப் கையில் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பணம் கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். உங்கள் கையில் இருந்தால் அனாபத்தாக செலவாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பணத்தை வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். எந்த ஒரு வரவு செலவு கணக்கும் வந்து நீங்கள் எழுதி தான் வைக்கணும். ஏன் எழுதி வைக்கணும், புதன்னா எழுதுன்னு வச்சா தான் உங்களுக்கு வரவு செலவு கணக்கு தெரியும். எல்லாமே ஜிபேலே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் வரவு செலவு கணக்கு பார்ப்பீங்க? அதனால் எதாக இருந்தாலும் எழுதி வைங்க. பாபநாசம் படம் கமலஹாசன் மாதிரி எங்கெங்கே சின்ன சின்னதாக நோட்டு வச்சு எழுதினா தான் நீங்கள் 4 காசு மிச்சம் பிடிக்க முடியும். இல்லாட்டின்னு வச்சவங்க எல்லாமே தண்ணியில் போட்ட மண் மாதிரி தான், எல்லாமே மொத்தமாக காணாமல் போயிடும். ஏன் தண்ணி மண் அப்படின்னு சொல்லி போனால் சந்திரன் வந்து உங்களுக்கு பொது மாரகாதிபதி, செவ்வாய் தான் மண். ஸோ இந்த ராசிக்கு சந்திரனும் சரி செவ்வாயும் சரி பாதுகாப்பு. அதனால் வர்ற பணத்தை பத்திரமா பாதுகாக்கணும்னா அது உங்கள் சம்சாரம் கீழே கொடுத்து செலவு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் அம்மா கீழே கொடுத்து செலவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பணம் நிலைக்கும், நீங்களும் பெரிய பணக்காரன் ஆவீங்க. அப்போ பொதுவாக ஒரு பரிகாரம், ஒரு வாழ்வியல் வழிபாடு அப்படிலாம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதையும் சிம்பிளாக சொல்லிடுறேன். அம்மா காலில் டெய்லி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இல்லை சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், நீங்கள் ஃபோனை போட்டாவது ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சாமி, நல்லா இருப்பீங்க. ஓகேங்களா? கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் சம்சாரத்துக்கு வெள்ளிக்கிழமை ஒரு முழம் பூ வாங்கி கொடுங்க, ஜாலியாக இருங்க, பார்க்கு கூட்டு போங்க, பீச்சு கூட்டு போங்க, சினிமா தேட்டர் கூட்டு போங்க, லைஃப் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிதுன ராசிக்காரங்க நிச்சயமாக பணக்காரன் ஆவீங்க. நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. கிருஷ்ணவேணி மேடம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026 கடகராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? அனைவருக்கும் நமஸ்காரம். அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் 2026 பணக்காரர் ஆகக்கூடிய ராசியில் வந்துட்டு கடகராசி அப்படிங்கும் பொழுது காலசக்கரத்திற்கு 2வது பாவம் ரிஷபம். எப்படி சுக்கரனோ இங்கே குரு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா குரு பகவான் இங்கே உச்சம் பெறார். அப்போ 4வது பாவம் அப்படின்னு எடுக்கிறோம். இந்த 4வது பாவகமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு மனை, அதே போல் நம்மளுடைய செல்வ செழிப்பை சொல்லக்கூடிய குடும்ப இல்லத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வீடு மனை வண்டி வாகனமெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துக்கு என்ன வேணுங்க, பணம் சம்பாதிக்கணும். காசு பணம் துட்டு அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க இவ்வளோ நாள். 2026 வந்து வழிபிறக்குமா, எனக்கு இனிமேல் ஒரு நல்ல விஷயம் நிறைய வருமானம் கிடைக்குமா அப்படின்னு தவிச்ச ராசியில் நீங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஏப்ரல் வரையும் கொஞ்சம் அப்படியே பைய நல்ல ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தான விஷயத்தை அரசியல் எந்த துறையில் இருந்தாலும் பண வரவு உண்டுங்க. இந்த நிம்மதியான ஒரு பெருமூச்சினுமே உங்ககிட்ட வரணும். ஏன்னா அத்தனை கஷ்டப்பட்டிருக்கீங்க அஷ்டமத்தி சனியில். கடகராசி நேயர்கள் எல்லாருக்குமே பணம் வரணும் அப்படின்னா ஏன் 11ஆம் பாவகம் ரிஷபம் எடுத்துக்கங்க, 2ஆம் பாவகத்தையும் எடுத்துக்கணும். அப்போ சிம்மம் வந்து கேது பகவான் இருக்கார். ஞான மார்க்கமாக இருக்கக்கூடிய 5ஆம் பாவகம் அப்படி காலசக்கரத்துக்குரிய அந்த சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால 2ஆம் இடம் உங்களுக்கு எத்தனை பணம் வந்தாலும் அதை செலவை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா 12இல் குரு பகவான் வந்து உங்களுக்கு மே வரையும் இருந்துட்டுருக்கு. ஸோ ஜூனில் இருந்து தான் பாதியாக பிரிச்சுக்குங்க. ஜூன்ல இருந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு உயர்வான கோடீஸ்வர யோகம் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் ப்ளஸ் உங்களுடைய நட்சத்திரமும் இங்கே புனர்பூஷம் இருக்கு. குருவுடைய நட்சத்திரம் தனத்துக்கும் பணத்துக்கும் அதிபதியே குரு பகவான். அப்போ குரு பகவான் உங்களுக்கு நல் ஆசையும் நல் ஆதரவும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். உங்களுடைய கோச்சார கிரகங்கள் வரும் பொழுதும் ஜனன ஜாதகத்தில் குரு நல்லா வலுத்திருந்தார்னா கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம்தான். அதற்கு என்னென்ன ரிஷபம் ஏன் தொட்டு பேசணும் அப்படின்னா காமதேனு ஒரு ஐஸ்வர்ய கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பிளேஸ் உங்களுக்கு அது. அதனால காமதேனு அப்படிங்கிற சிலை வெள்ளியிலையோ ஐம்பொன்லையோ வச்சு நீங்கள் வழிபாடு எடுங்க. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை, ஏன்னா சந்திரன் தான் உங்களுடைய அதிபதி.
அதே போல கேது பகவான் 2ஆம் இடத்துல இருந்து வரக்கூடிய பணத்துக்கு ஒரு விரயமோ அல்லது ஒரு செலவோ தடையோ கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதை நம்ம சரி பண்ணணும் அல்லவா? அப்ப நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய கேதுனா என்னதுங்க? ரிஷி, சித்தர், அதே போல சிவனடியார்கள், இது மாதிரி ஆன்மீக வழியில இருக்கக்கூடியங்க. அங்க மோட்சமாக நீர்நிலையில இப்ப நெரூர் சதாசிவ பிரம்மானந்தா சுவாமிகள் அங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். அப்ப இது போல சிவன் கோயில் பக்கமா ஜீவசமாதி அடைந்த இந்த கோயில் வழிபாடுகள்லாம் நீங்க எடுக்கணும். அதுவும் திங்கக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போயிட்டு வழிபாடு எடுங்க. தீபத்துக்காக நல்லெண்ணெய், நீங்க நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், முக்கூட்டு எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம். 1/2 லிட்டர் 1 லிட்டர் இது மாதிரி ஸ்ட்ராங்கா வாங்கி கொடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்வியல், பொருளாதாரம் எல்லாமே மேன்மை அடையும். கடகராசிக்கு பணம் மட்டும் இல்லைங்க, நல்ல அந்தஸ்து, உயர்வு, கௌரவமும் வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம். 2026 பணவரவு அதிகம். முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே கடகத்துக்கு தாங்க. படிப்படியான முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கான உழைப்புக்கான ஊதியம் உண்டு. இன்னொரு விஷயம், திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு விசேஷம் உண்டு. இங்க போயிட்டு நீங்க குபேர லிங்கம் தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தத்துவம் இருக்கக்கூடிய திருவண்ணாமலைய அண்ணாமலையார் நீங்க வழிபாடு எடுங்க. படம் வாங்கிட்டு நீங்க வீட்டில் வச்சு அண்ணாமலையாருடைய அந்த ஸ்லோகங்கள் கேட்டுட்டு வாங்க. வழிபாட்டு முறைகளை நீங்க முறைப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பணம் தனம் வரும். உங்களோட குபேர அந்தஸ்து உயரும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஸோ ஒரு ராசிக்குமே வாழ்வியல் பரிகாரங்கள் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பண்ணி நீங்களும் இந்த வருஷம் பணக்காரங்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.